மணிகண்டன் சேலம் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். சேலம் மணிகண்டன் என்ன சொல்லணும்? பாஜக தலைமையில் மற்றும் பலரில் இருந்து சேலம் மணிகண்டன் என்ன இப்படி விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அதிமுக அப்படின்ற பேரை கூட அதிமுக தலைமை அப்படின்னு கூட விஜய் சொல்லலையே திரு மணிகண்டன். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. தந்தி டிவி கேமராமேன் சாயந்தரம் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து டிரைனேஜ் ஒர்க் நடக்கிறதுனால நீங்க வீட்டுக்கு வர முடியாதுப்பா, ஜூம் மீட்டிங்ல வந்துடுறேன்னு சொன்னேன். ஏன்னா அடிச்சு பிகில் கேட்டுதா, நல்லா ஸ்டுடியோல கேட்டுதா கார்கே? ஓ, விசில் அடிச்சிங்களா? ஓ, பிகில் சத்தம் கேட்கலையா? ஆளாளுக்கு ப்ராப்பர்ட்டி சிம்பிள் எடுத்து கேட்கல ஐயா ஐயா, ஆளாளுக்கு விசில் எடுத்து வந்தா என்ன பண்றது? விஷயத்துக்கு வரங்க. என்ன விஷயம்னாங்க, மூன்றாவது வருடத்தை தொட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சிக்கு முதல்ல என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நான் கடுமையா திரு விஜய் அவர்களை அதிமுக சார்பா நான் விமர்சனம் பண்ணிருக்கிறேன். முதல் நாள் தொட்டே அதிமுகவில் சில பேர் அவர் கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில கூட முதல் நாள் தொட்டே அவர் விமர்சனம் பண்ணிருக்கிறேன். அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரண குடிமகனாக, ஒரு பாமர வாக்காளனாக நான் சில கேள்விகளை 3வது ஆண்டை தொடங்கி இருக்கிற விஜய் அவர்கள்ட்ட நான் வைக்க விரும்புறேங்க. உங்ககிட்ட இது வரைக்கும் மற்ற கட்சிகிட்ட இல்லாத புதிய சித்தாந்தம், கொள்கை என்ன இருக்குது? நீட் எதிர்ப்பு, ஹிந்தி எதிர்ப்பு, மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, NRC எதிர்ப்பு, SIR எதிர்ப்பு உட்பட்ட எல்லா பிரச்சனையும் திமுக எந்த அளவுக்கு வீரியமா இருக்குதோ அதையே தான் நீங்க எடுக்கிறீங்க. ஒன்றிய அரசு, குன்றிய அரசுன்னு அவங்க எப்படி மத்திய அரசு சொல்றாங்களோ அதே வார்த்தையில தான் நீங்க குறிப்பிடுறீங்க. திமுக வந்து திராவிடத்தை முன் வைக்குது, அதிமுக தேசியத்தை உள்ளடக்கிய திராவிடத்தை வைக்குது, பாஜக இந்திய தேசியத்தை வைக்குது, சீமான் வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கறது ஒண்ணு அவரு வச்சு பேசுறார், அவங்களுடைய கொள்கையா சொல்றாங்க. அது எப்படி சார் இது தமிழ் தேசியமும் திராவிடமும் அவ ரெண்டும் சேர்ந்து நாங்க பயணிப்போம்னு சொன்னீங்கன்னா கருவாட்டு சாம்பார் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்குதா? தமிழ் தேசியம் வேறு, திராவிடம் வேறு அப்படிங்கிறது தான் காலகாலமா இப்ப புதுதா ரொம்ப அழுத்தி சீமான் அவர்கள் பேசுறாரு. அப்படிங்கிறப்ப எப்படி வந்து இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து பயணிக்க முடியும்? உங்களுடைய உண்மையான கொள்கை என்ன அப்படிங்கிறது என்னுடைய இதுங்க. ரெண்டாவது, கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்றாரு. ஏன் சார், கொள்கை எதிரி தானே சார் அரசியல் எதிரியா இருக்க முடியும்? கொள்கை ரீதியா இப்ப பாஜகவுக்கு எதிரி பாத்தீங்கன்னா திமுக கொள்கை எதிரி. அந்த மாதிரி கொள்கை எதிரி வேறு, அரசியல் எதிரி வேறு அப்படின்னு நீங்க சொல்றதை எங்களால உள்ள புரிஞ்சுக்க முடியல. உங்க புதிய எதிரி வந்திருக்காரு திரு முஸ்தபா அவர்கள், தாவேக்கு ஆதரவாளர், தமிழ்நாடு முஸ்லீம் லீக் இருந்து அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து திரு மணிகண்டன். பாய், வணக்கம் பாய். அதே மாதிரி அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு பொருள்பட திரு விஜய் அவர்கள் பேசினாரு. டீச்சரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பால் பட்டவளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரிங்க. கார் வாங்கியதுல நீங்க வரி முறைகேடு பண்ணீங்க அப்படிங்கிறது நீதிமன்றமே சில கடுமையான குற்றச்சாட்டுகளை உங்களுக்கு முன்னாடி வச்சுது அப்படிங்கறத நான் இந்த நினைவுறுத்துறேன். வருமான வரி பிரச்சனையில உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஊரறிஞ்ச ரகசியம். உங்க பட டிக்கெட்டை இது வரைக்கும் பிளாக்ல விற்கிறதுக்கு ஏதாவது தடை விதிச்சு வேண்டாம், எல்லாம் சுத்தமா இருக்கணும், எந்த ஊழலும் நடக்கக்கூடாது, என் வீட்டுல இருந்து நான் வந்து ஊழலுக்கு எதிரான இதை தொடங்குறேன் அப்படின்னு நீங்க முன்மாதிரியா இது வரைக்கும் ஏதாவது இருந்திருக்கிறீங்களா? இல்ல நீங்க சார்ந்து இருக்கின்ற திரைத்துறையில் நடக்கும் ஊழல் முறைகேடுகளை பத்தி ஏதாவது வரைக்கும் பேசியிருக்கிறீங்களா? இல்ல லாட்ரி முறைகேடு பல கேச வாங்கியிருக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்த நபரை உங்களுக்கு இணையா அடுத்த இடத்துல வச்சு அவரை வச்சு கட்சி இயக்குறீங்களா? இதுதான் நீங்கள் உண்மையா ஊழலுக்கு எதிரான ஒரு எல்லாத்துக்கும் மேல கேட்கிறேன் சார். இந்தியாவுல ஊழல்னாவே ஊழலின் பிதா மகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அப்படிங்கிறது எந்த அவங்களோட மறைமுகமா பேசிட்டு இருக்கிறீங்க. இல்ல நாங்க அப்படி பேசலன்னா நாங்க காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம், அதுவும் ஊழல் கட்சி தான் அப்படின்னு நீங்க அறிவிக்கிறதுக்கு தயாரா? முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல தயவு செஞ்சு அனுமதிங்க. கரூர் ஜாலியன் வாலாபாக் துன்பியல் சம்பவம் நடந்தது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா திமுக கூட்டத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் ஓடி போயிருப்பாரா? இல்ல அதிமுக கூட்டத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி நடந்திருந்தா ஓடி போயிருப்பாரா? ஆனா குறைஞ்சபட்சம் தனியரசன் கூட்டத்துல அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அவர் விட்டுட்டு ஓட்டம் முடிச்சிருப்பாரா? எல்லாத்தையும் நீங்க ஒரு இடத்துல கூட்டி அவங்களை வந்து கேத விசாரிச்சீங்க, அதை நான் குறை சொல்லல சார். நான் கேட்கிற பாயிண்ட், ஏன் இது வரைக்கும் நீங்க மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐயோ என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னை பார்ப்பதற்காக, என்னை ரசிப்பதற்காக, இல்ல என் பேச்சை கேட்கறதுக்கு கூட சொல்லுங்க, கேட்பதற்காக வந்து 11 பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் மாண்டு போனீங்களா? நாளைக்கு நீதிமன்றம் எனக்கு தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன், இல்ல ஏத்துக்காம போறேன். I have the moral responsibility
41 பேர் அநியாயமா செத்து போனதுக்கு நான் காரணம் அப்படின்னு பொதுவெளியில இது வரைக்கும் ஏதாவது நீங்க பேசிருக்கிறீங்களா? என்ன சார் உங்கள் அரசியல்? எனக்கு புரியல. ஒரே ஒண்ணு, பாதுகாப்பு பிரச்சனைங்க. புரட்சி தலைவரோட நீங்க பெரிய நடிகராக உங்களை எடுத்துக்கிறேன் சார். புரட்சி தலைவர் 2 பாடி கார்டுகளை வச்சுக்கிட்டு போனார, அவர் கையை போட்டு செராச்சாங்க, கையை கிள்ளி பார்ப்பாங்க, கன்னத்தை இழுத்து பார்த்தாங்க. வெளியே வந்தீங்க அப்படின்னு பார்த்து என்டிஆர் வரலையா, சிரஞ்சீவி வரலையா, பவன் கல்யாண் வரலையா? உலகத்திலேயே இல்லாத உச்சபட்ச சூப்பர் ஸ்டாரா நீங்க? நீங்க வெளியே வர முடியாது. வெளியே வந்தா கேரவன் வேன்ல வருவேன், போனா சார்ட்டர் பிளைட்ல போவேன், இல்ல பென்ஸ் கார்ல போவேன். சார் நான் ஒண்ணு ஏத்துக்கிறேன் சார், நான் அரசியல் ரீதியா திமுக விமர்சனம் பண்றேன். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கூட ஒரு 50 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் இருக்குது சார். அவர் வாரிசு வழியா வந்தா கூட. திரு எடப்பாடி பழனிசாமி கீழ்நிலை கிராமத்துல இருந்து கிளை செயலாளரா ஆரம்பிச்சு உச்சம் தொட்டிருக்கிறார். உங்களுக்கு என்ன சார் அரசியல் அனுபவம் இருக்குது? திரு எம்ஜி ராமச்சந்திரன் திரைத்துறையில் இருந்த போதே தனியா அரசியல் கட்சியில இயங்கி தனக்குன்னு ஒரு மன்றத்தை வச்சுக்கிட்டு திமுகவில் இறங்கினார். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். எந்த பின்புலமும் இல்லாத எம்ஜிஆர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வயிற்று பசி தெரிஞ்சவர். அதனாலதான் சத்துணவு கொண்டு வந்தார். அதே மாதிரிதான் இப்ப ஒவ்வொருத்தரும் வந்தாங்க. கருணாநிதியும் அப்படி கீழ்நிலையில இருந்தா வந்தவர். பான் வித் சில்வர் ஸ்பூன். என்ன கொள்கை? மக்களை நீங்க எப்படி காப்பாத்துவீங்க? மக்கள் அதுக்கான திட்டங்கள் என்ன? தயவு செய்து, நான் சாதாரண ஆள் சார், இதுக்கு விஜய் கட்சியில இருந்து யாராவது ஏன் லெவல்ல இருக்கிற பதில் சொல்லுங்க சார். கேப்போம். நான் திரு தனியரசனுடைய பார்வை வாங்கிட்டு திரு தனியரசு, இப்படிதான் விஜய் எது பண்ணாலும் எதிர்க்கிறீங்க. ஒரு நடிகன் வரலாமா, நாடாள வரலாமான்றதுல தொடங்கி பல கேள்விகளை முன்வைக்கிறீங்க. எம்ஜிஆருக்கு இதே விமர்சனம் இருந்தது. ஏன் காமராஜரை கூட நீங்கள் விட்டு வைக்கல? காமராஜரே விமர்சனம் பண்ணீங்க, இப்போ விஜய்க்கும் வந்துட்டீங்க அப்படின்னு இன்னைக்கு பேசியிருக்கேன். இல்லையா, இப்போ விஜய் அரசியலும் 11 ஆண்டு கால நாட்டின் விடுதலைக்காக, சுதந்திரத்திற்காக போராடிய மாபெரும் மகத்தான தலைவர், கர்ம வீரர், பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவோடு விஜய் தன்னை அவரோடு பொருத்தி நாட்டு மக்களுக்கு, இந்த அப்பாவி சாதாரண பாமர மக்களுக்கு கடத்துகிற இந்த இதே பெரிய நாட்டில் மிக கடுமையான கண்டனத்துக்குரியது. காமராஜர் ஐயாவோடு தன்னை பொருத்தி கொள்வது. நான் காமராஜர்னு சொல்லலை, காமராஜர் மேலேயும் எளிமையின் சிகரமான காமராஜர் மேலேயே நீங்கள் என்னென்னலாம் விமர்சனம் வச்சீங்க, அப்போ என் மேலே வைக்கிறது சாதாரணம் தானே? அவருடைய பொருள் ரொம்ப குறைவேங்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ காமராஜர் ஐயாவும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவரையெல்லாம் நீங்கள் விமர்சனித்த மாதிரியே என்னை விமர்சிக்கிறீங்கன்னா, அவர்களெல்லாம் விமர்சனத்தை, அதாவது ஜனநாயகத்தை, விமர்சன கருத்துக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்ததே அந்த மகத்தான தலைவர் தான். அந்த 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 கர்ம வீரர் காமராஜர் ஐயா, பேரறிஞர் அண்ணா மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி புரட்சியாளர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்து சிவந்த கரங்கள், 20 ஆண்டுகள் அரசியல் களத்தில் இருந்தவர். அந்த அவர்களுடைய முடியளவு கடுகளவு தகுதி இல்லாத விஜய் அவர்களோடு பொருத்தி பார்த்து தன்னை அடுத்த முதலமைச்சர் 67 77 மாறுதல் நடக்க போகிறது, வீட்டுக்கு ஒரு விஜய் இதோ வந்து விட்டேன் களத்துக்குன்ட்டு 3 ஆண்டுகள், இன்னும் 2 ஆண்டுகள் கட்சியை துவக்கிட்டாங்க. இப்போ 2 ஆண்டுகளில் என்ன நீங்கள் நாட்டு மக்களுக்காக களத்தில் நின்று போராடி சமூகத்தை எந்த மாறுதலுக்காக தமிழக வெற்றி கழகம் போராடியது? எங்கள் சேலம் மணியனையா சொன்ன மாதிரி 41 உயிர்களை இந்திய வரலாற்றிலேயே ஒரு அரசியல் பரந்தூர் விவகாரத்துக்கு விஜய் போனார். அஜித்குமார் மரணத்துக்கு ஒரு போராட்டத்தை விஜய் தலைமையிலே முன்னெடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் குறிப்பிடத்தக்கது இல்லை. அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 போராட்டத்தை தான் ஒரு அரசியல் கட்சி நடத்தியிருக்கா. கம்யூனிஸ்டுகள் அப்படி தான் பண்ணியிருக்காங்களா? விசிக்கு அப்படி தான் பண்ணியிருக்காங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 170 இடத்துக்கு மேலே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியா போகிறாரு. இன்றைக்கி சொல்லியிருக்காரு ஐயா, 4700 நாட்கள், நம்ம 1700க்கும் மேற்பட்ட நாட்கள் சிஎம் நான் பொறுப்பேற்றிருக்கேன். 8600க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கேன். பல்லாயிரக்கணக்கான கோப்புகளில் நான் கையெழுத்திட்டிருக்கேன்னு இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியார் சொல்கிறார். இந்த விஜய்க்கு எங்கே போகிறார், என்ன பொறுப்பு இருக்குது? அது மட்டும் இல்லை, இப்போ பாஜக இன்றைக்கி பட்ஜெட் வந்திருக்கு, பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய், இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களுக்கான பட்ஜெட். நிதிநிலை அறிக்கை குறித்து இந்த 3வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற எங்கள் அனந்தசித்தினுடைய தலைவர் விஜய் நடிகர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு? இவங்க கட்சி இப்போ கூட எங்கள் அனந்தசித்து சொல்லுங்கள். ஏதாவது தாவேக்காவுடைய கருத்து என்ன? தங்கம் வெறும் 40,000 ரூபாய் மன்மோகன் சிங் ஐயா காலத்தில் இருந்த தங்கம் இன்னைக்கு 1,20,000 அப்ப தங்க விலை ஏறிடுச்சு, வெள்ளி விலை ஏறிடுச்சு. தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் ரசிகர்கள் தங்க வாங்க ஐயா, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் தங்க இல்ல, அது நம்ம கையிலே இல்ல. நம்ம என்ன அதிகபட்ச டாக்ஸ் குறைச்சிருக்கலாம். மக்கள் மட்டும் கரெக்டா சொன்னாரு, சொல்லிட்டு போட்டு அது விஜய் சொல்லட்டும், நான் பதில் சொல்றேன். இல்ல கருத்து சொல்லணுங்கிற நான் சார், சர்வதேச சொல்லுங்க.
இந்திய பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டிருக்கிற அல்லது நேற்று நிதியமைச்சரால் அறிவிக்கப்பட்டிருக்கிற கருத்து நிதிநிலை அறிக்கை குறித்து ஒரு கருத்து கூட இன்னைக்கு வரை தாவேக்க சொல்லவே இல்லையா? நாட்டு மக்களின் மீது அக்கறை இல்லாத ஒரு நடிகர் கட்சியை துவக்கி அடுத்த தேர்தலில் 2026 நான் தான் முதலமைச்சர். அதை விட கொடுமை என்ன தெரியுமையா? திராவிட முன்னேற்ற கழக அரசை விமர்சிப்பதற்கு தில்லு திராணி இருக்கிற ஒரே கட்சி தாவேக்கா நான் தான் சொல்லிட்டு பச்சை பொய்ய இந்த நடிகர் விஜய் திரைப்பட வசனத்தை போல இந்த கட்சியில் இருக்கிற அப்பாவி ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறியவர்களை பனையூர் அலுவலகத்துக்கு வந்து எதிர்க்கிறார்ல. திமுகவை அந்த அளவுக்கு எதிர்க்கிறார். திமுக ஒரு திருக்குறள் மூலமா எலி நகையாடுறாரு. இது பாத்தீங்களா ஐயா? இது கொண்டு போறாரு ஐயா. கர்ம வீரர் காமராஜரை அவமானப்படுத்தினாரு, பேரறிஞர் அண்ணாவை அவமானப்படுத்தினாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவமானப்படுத்தினாரு. இவர்களுக்கெல்லாம் உலகத்திலேயே மானுட சமூகத்தினுடைய தத்துவ ஞானி திருவள்ளுவர் ஐயாவை கொண்டுட்டு வந்து திருக்குறளோட கொண்டுட்டு வந்து ஒரு 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 மிகப்பெரிய சமூக சீர்திருத்த இயக்கம் தத்துவ இயக்கம் திமுகவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தியாகத்தை கொச்சைப்படுத்துவதற்கு எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தியலால் இந்த விஜயை அடையாளப்படுத்தாரோ அந்த விஜய் திமுக அவமானப்படுத்துறதுக்கு திருக்குறள் கொண்டு வராருல, அது பெரிய கண்டனத்துக்குரியது. முஸ்தபா